ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவை தங்களுடைய பாதுகாவலராக கொண்டு பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். ஜெர்மனியில் இமானுவேல் கேண்ட் அப்படின்னு ஒரு ஃபிலாசபர், ஒரு தத்துவியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கே போனாலும் இதை சொல்லுவார், விண்ணகத்தில் பெண்களே இருக்க மாட்டாங்க அப்படின்வார். நான் சொல்லலைங்க, பைபிள்லே போட்டிருக்கு அப்படின்வார். பைபிளில் போட்டிருக்கா? ஆமாங்க, திருவெளிப்பாடு 8:1 என்ன போட்டிருக்குன்னு படித்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாராம். திருவெளிப்பாடு 8வது பிரிவு 1வது இறைவார்த்தை. இப்போ ஒரு சிலர் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல, நீங்களே படிங்க. திருவெளிப்பாடு 8:1 என்ன போட்டிருக்கு, அந்த தத்துவ அறிஞர் சொன்னது உண்மையான்னு சொல்லி பார்ப்போம். உடைத்த போது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது அப்படின்றதுனால விண்ணகத்தில் பெண்களே இருக்க மாட்டாங்கன்னு அப்படி ஜோக்கா சொல்லுவார் அவர். அரை மணி நேரம் அமைதி விண்ணகத்தில் நிலவுதுன்னா அப்போ யார் இருக்க மாட்டா? அப்போ பெண்கள் இருக்க மாட்டாங்கன்னு அவர் ஜோக்கா சொல்லுவார். ஆனால் அது உண்மை இல்லை. இங்கே பார்த்தா பெண்கள் திரண்டு இருக்கிறீங்க. கோயில் ஃபுல்லாகவே பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக நீங்கள் மோட்சத்தில் இருப்பீங்க. பெண்கள் மோட்சத்தில், நீங்களும் மோட்சத்துக்கு போவீங்க, பெண்களும் இருப்பாங்கன்றது சொல்ல வருகின்றேன். சரி, அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, என்ன? முதியோர் நோயுற்றோரை கவனிப்போம். கவனிப்போமா? சின்ன வயசில் எங்கள் அக்கா பையன் ஒருத்தர் தான். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவன் பிறந்து சின்ன பையன். இப்போ அவன் ஸ்டேட்ஸில் பெரிய ஆளாக இருக்கிறான். அவன்கிட்ட எது சொன்னாலும் தலைகீழ சொல்லணும். இப்போ ஒரு டம்ளர் கீழே கிடக்குது அப்படின்னா, டேய் சரி, டம்ளர் எடுத்து மேஜையில் வைக்காத அப்படின்னா உடனே எடுத்து மேஜையில் வைப்பான். இந்த பேப்பர் எடுத்து குப்பைத்தொட்டில் போடாத அப்படின்னா எடுத்து குப்பைத்தொட்டில் போடுவான். அது மாதிரி நான் நினைக்கிறேன், முதியோர் நோயுற்றோரை கவனிப்போம் அப்படின்றதுக்கு பதிலாக முதியோர் நோயுற்றோரை கவனிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நம்ம எல்லாரும் கவனித்தாலும் கவனிப்போம். சரி, நல்ல அருமையான ஒரு தலைப்பு. இன்னைக்கு திருநகர் பங்கில் இது ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஒரு ரிட்டையர்டு பீப்புளெலாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் அந்த பகுதியிலேருந்து புதுசாக வீடு வாங்கிட்டு வந்து செட்டில் ஆனவங்க, அந்த தலைமுறையெல்லாம் நல்ல உடல் நலத்தோடு ஒரு 70-80 வயதையெல்லாம் தாண்டி இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க. அதனால் முதியோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் அவங்க எல்லாரையும் எப்படி பராமரிக்கலாம், அதற்கு திருவிவிலியத்திலிருந்து என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல எங்கே போகலாம்? 10 கட்டளைகள். பைபிளில் 10 கட்டளைகளில், கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளில் இந்த முதியோரை கவனிக்கிறது, இப்போ நான் அப்படி 2ஆக பிரிச்சுக்கிறேன். முதியோர் கவனிக்கிறது ஒன்று, அதுக்கப்புறமேட்டு நோயுற்றோர் 2ஆக அப்படி பிரிச்சுக்குவோம். சரி, 10 கட்டளைகளில் கடவுள் என்ன சொல்கிறார் முதியோரை கவனிக்கிறது பற்றி? கட்டளை கொடுத்துருக்கிறாரா? 4வது கட்டளை என்னது? ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். உன்னுடைய பெற்றோரை நீ பேணி காத்துவா. அதாவது பெற்றோர், பெரியவர்கள் எல்லாமே, மாமனார், மாமியார், அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. பெற்றோர்னா ஆனர் யுவர் பேரண்ட்ஸ்னால் பெற்றோர் மட்டுமல்ல, முதியோர் எல்லாருமே அதில் வந்துடுறாங்க. பெரியவங்க எல்லாரையும் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு கடவுள் 10 கட்டளைகள்லேயே ஒரு கட்டளையை கொடுத்துட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நம்ம வயசானவங்களை கவனிக்க மாட்டோம், அவங்கள விரட்டி விட்டுருவோம், அவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டோம், அவங்களுக்கு வேண்டியதை செய்ய மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச கடவுள் பாருங்க நம்மளெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற பாருங்க. அப்பயே மோசே காலத்திலேயே 10 கட்டளைகளை கொடுத்துட்டார். 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை, 4வது கட்டளை,
பெற்றோரை, தாயும் தந்தையும் மதித்து நட, பெற்றோரை பாதுகாத்து வா, பெரியவர்களை கவனித்துக்கொள். இதில் சீராக் புத்தகத்தில் 3வது பிரிவு 4வது இறைவார்த்தை என்ன சொல்லுது? யார் ஒருவர் தன்னுடைய தாயை பேணி காக்கிறாரோ அவர் நிறைந்த செல்வங்களை பெறுவார். தாயை பேணி காக்கிறவருக்கு நிறைந்த செல்வங்களை கடவுள் கொடுப்பார். சீராக் 3:6 அதில் தொடர்ச்சியாக வருது. அந்த 3வது பிரிவு முழுவதுமே பெற்றோரை மதித்தல் பற்றி. 3:6 என்ன சொல்லுது? படிங்க. தந்தையை மேன்மைப்படுத்துவோர் நீடூழி வாழ்வர். போதும் போதும் போதும். தாயை நன்றாக கவனிப்பவங்களுக்கு என்ன கிடைக்குமா? நிறைந்த செல்வம். தந்தையை பேணி காப்பவருக்கு என்ன கிடைக்குமா? நீடூழி வாழ்வர், நீண்ட ஆயுள் கிடைக்கும். அப்ப நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் உங்களுக்கு பெறணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, பெரியவங்க, வீட்டில் இருக்க மாமனார், மாமியார், இவங்க எல்லாரையும் பராமரிக்கணும், கவனிக்கணும், அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும் என்று திருவிவிலியத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த தந்தையை, பெற்றோரை பராமரிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிளில் ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா தொபியாஸ். தொபியாஸ் என்ன செய்தார்? தன்னுடைய தந்தை தோபித் அவர் கண் பார்வை இழந்திருக்கிற நேரத்தில் இவர் வெளியூருக்கு சென்று தன்னுடைய தந்தையினுடைய உறவினர் வீட்டுக்கு சென்று ஒரு தொகையை வாங்கி திரும்பி வர வேண்டும். அதற்காக ஒரு தோழன் ஒருவனை ஹயர் செய்து கொண்டு, வாடகைக்கு எடுத்துக்கொண்டு புறப்பட்டு செல்லு. நம்ம ஊரில் கார் டாக்ஸி எடுக்கிறது போல் அன்றைக்கு ஒரு நபரையே துணைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, பின்பு தான் தெரிய வருகிறது, அவர் வானதூதர் ரஃபேல். அவர் மறைஞ்சு வரார், ஒரு இளைஞன் போலவே வரார், கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ஆற்றில் பிடிக்கப்பட்ட அந்த மீனுடைய பித்தப்பையை எடுத்து வச்சுக்கோ, உன்னுடைய தந்தையினுடைய கண் பார்வை குணமாவதற்கு இது பயன்படும் சொன்னா அவர் எடுத்து வச்சுக்கிறார். எடுத்து வச்சுட்டு வர்றார். வீட்டில் வந்து அவர் சொன்னது போலவே தன்னுடைய தந்தைக்கு அதை கண்ணில் போட்ட உடனே அவர் கண் பார்வை தெளிவாக தெரிகிறது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, இது போல் ஒரு கண் புரை நோய். இன்றைக்கி 60 வயசு தொடுறவங்க எல்லாருக்குமே கேட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதுபோல் அவருக்கு அந்த டைமில் வந்திருக்கிற அந்த வியாதிக்கு மருந்தை வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து தன்னுடைய தந்தைக்கு கொடுத்து அவரை கண் பார்வை பெற செய்தார். என்ற ஒரு மகன், அவர் பேர் என்ன? அந்தோணி முத்தா, தொபியாஸ். தொபியாஸ் தன்னுடைய தந்தையை அப்படி பராமரித்தார். தூர பயணத்துக்கு போனாலும் ஞாபகம், தன்னுடைய தந்தைக்கு பார்வை எழுந்துட்டார், அவரை கவனிக்கணும், அவருக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கொடுக்குறார். ஸோ இப்படி ஒரு பொறுப்பான ஒரு மகனை நான் திருவிழத்தில் பார்க்கிறேன். அடுத்தபடியாக இங்கே இருக்கிற மருமகள்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. வீட்டில் மாமியார் விட்டுட்டு வந்திருக்கீங்களா, இல்லை மாமியார் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்னு தெரியல. சரி, அந்த மருமகளுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு உதாரணம் பைபிளில் யார்? ரூத். வெரி குட், எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ நல்ல மருமகள்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரூத் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய கணவன் இறந்ததுக்கப்புறம் அந்த மாமியார் சொல்கிறாங்க, யார்? நெகோமி, ஏமா உன்னுடைய வீட்டுக்காரன், என் பையன் இறந்து போயிட்டான், என்னுடைய சின்ன பையனுடைய அவனும் இறந்து போயிட்டான், அவனுடைய மனைவி போயிட்டா, அவனுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா, நீயும் போயிருமா, என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு மாமியா. தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட வேணாம், நீ போயிட்டு வாமா அப்படின்னு ஒரு மாமியார் சொல்கிறா. ஆனால் மருமக ரூத் என்ன செய்கிறா? இல்லைம்மா, இல்லை அத்தை, நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூடயே இருப்பேன், உங்கள் நாடு தான் என் நாடு, உங்கள் கடவுள் தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியாரோடய இருக்கிறான். அவன் தனியாக தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை, அந்த மாமியாரை விட்டுட்டு போகவே இல்லை. அப்போது இப்படியெல்லாம் கூட பைபிளில் ஆட்கள் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம எல்லாத்துக்குமே. இப்படிலாம் மருமகள் எல்லா வீட்டும் கிடச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லை? மாமியாருங்களெலாம் கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் முன் உதாரணம் இருக்கிறது. பெற்றோரை, பெரியவங்களை கவனித்தவங்களாம் பைபிளில் வாழ்ந்துருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப வேணாம், நம்முடைய ஆண்டவர் இயேசு, இவரே நான் உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். இவர்
தன்னுடைய தாயை கடைசியில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய தாயை அப்படியே அம்போண்டு விட்டு போயிட்டாரா? என்ன செய்கிறார்? சிலுவைக்கு அடியில் நின்ற 3 பேர் யாரு? மாதா, நம்ம பதில் மரியாள், யோவான் நிற்கிறாங்க இல்லையா? அங்கே சொல்கிறார் அம்மாவை பார்த்து, அம்மா இதோ உம் மகன். சீடன் யோவானை பார்த்து சொல்கிறார், இதோ உம் தாய். தன் தாயை பொறுப்பாக தன்னுடைய சீடனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு, தாய் மகன் என்ற அந்த பந்தமே அருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய தாய் ஒரு பொறுப்பான இடத்திலே அவர் பத்திரமாக இருக்கட்டும் என்று சொல்லி பிறகுதான் அவர் உயிர் துறக்கிறார் அல்லவா? அப்போ தன்னுடைய தாயை அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிடல. எங்கேயோ நான் போகிறேம்மான்னு சொல்லிட்டு 30 வயசில் கிளம்பி போய் 33வது வயசில் சிலுவையில் உயிரிடும்போது அம்மாவை பற்றி கவலைப்படாத ஒரு ஆள் கிடையாது நம்ம ஆண்டவர் இயேசு. தன்னுடைய தாயை மேன்மைப்படுத்தியவர். இன்னும் குறிப்பாக நற்செய்தியில் நாம் படிக்கிறோம், உம்முடைய தாயும் சகோதரரும் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது என்ன சொல்கிறார்? யார் என்னுடைய தாய்? தாயின் மொட்டையை சொல்லாதையா, யார் தெரியுமா என்னுடைய தாய்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர். அது சொல்லு அப்படின்னு சொல்லி கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றியவர் என்னுடைய தாயின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்பாக தன்னுடைய தாயை மேன்மைப்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு. அதே போல் கல்வாரியிலே தன் தாயை தன்னுடைய சீடனிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஒரு பொறுப்பான மகனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்படி பெற்றோரை, பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பது விவிலியத்திலிருந்து நாம் சில உதாரணங்களை தெரிந்து கொள்கிறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பெற்றோரை, பெரியவர்களை, முதியவர்களை பராமரிப்பதற்கு நம்மக்கிட்ட என்ன அடிப்படை இருக்கணும்? என்ன குணம் அடிப்படையாக இருக்கணும்? அன்பு, பொறுமை, அப்புறம் சகிப்புத்தன்மை, அப்புறம் என்னம்மா மரியாதை. வெரி குட் சார், அருமையான பிள்ளைங்களா இருக்கீங்க. அப்புறம் வெரி குட், இது எல்லாமே ரைட்டு தான். ஆனால் இந்த ஒரு பண்பு கண்டிப்பாக இருந்தால் தான் பெற்றோரை, பெரியவங்களை நாம மதிப்போம். என்ன தெரியுங்களா? நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். அமெரிக்காவில் ஒரு ஃபாதர், நான் போன புதுசில் ஒரு 5 வருஷம் நான் அங்கே இருந்தேன். நான் போன புதுசில் ஒரு அமெரிக்கன் ப்ரீஸ்ட் ஃபாதர் ஆலன் ஸ்லோவாக்கியா என்ற ஒரு ஃபாதரு, அவர் என்ன சொன்னார்? ஹே ஃபாதர் பிரிட்டோ, நல்லது கவனிச்சுக்கோ, அது பங்காக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற மக்களில் 10ல் 1 தான் நமக்கு நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னார். 10க்கு 1. இது எங்கே ஞாபகம் வருது? நம்ம எல்லாருக்கும் எது ஞாபகம் வருது? 10 தொழுநோயாளர்களில் யார் நன்றி, எத்தனை பேர் நன்றி சொல்ல வந்தா? ஒரே ஒருத்தன். இதே தான், இதுதான் ஃபார்முலா. இது இன்னும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ 1000 இருக்கிறான்னா குருக்கள், நாங்கள் 120 குருக்கள் இருக்கிறோம்னா இந்த 120 குருக்களில் 10க்கு 1 தான். மக்கள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா பங்கு தந்தைக்கு 10 பேரில் ஒருத்தர் தான் நன்றி உணர்வோடு இருப்பாங்க. இது உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதான். 10:1 இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நன்றி உணர்வு யாருக்கிட்ட இருக்குதோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோருக்கு பயமே இல்லை. அவங்க பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இதுதான் நன்றி உணர்வு. நான் சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டேன், எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னை வளர்த்தாங்க, எனக்கு என்னை கருவில் சுமந்தாங்க, பெற்றெடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க, எனக்கு இன்னைக்கு வேண்டியதெல்லாம் செய்தாங்க, அந்த தாயை நான் கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த உணர்வு தான் நன்றி உணர்வு. இது ஒவ்வொரு தட்டை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரை பற்றி அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குவோம். கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உண்மைதான். அன்பு, மரியாதை, சகிப்புத்தன்மை எல்லாம் இருக்கணும் தான். அதை விட இந்த நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துடும். நான் நன்றியோடு இருக்கிறேன்றதை நிரூபிக்கிறதுக்கு விதமாக தான் சகிப்புத்தன்மை. இப்போ வயசான அம்மா என்ன செய்வாங்க? 90 வயசில் ஒரு அம்மா, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நின்ன இடத்துல அப்படியே யூரின் போயிடுவாங்க இல்லையா, மோஷன் போயிடுவாங்க. இப்போ இந்த நன்றி உணர்வு இருக்கிற ஒரு பிள்ளை என்ன செய்யும்? அதை சகிப்புத்தன்மையோட அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி, இல்லை தன்னால் செய்ய முடியலனாலும் ஒரு வேலையாளை வச்சு அவங்கள கண்டிப்பாக பராமரிக்கும், அந்த மகனோ மகளோ இல்லையா.
ஸோ இந்த நன்றி உணர்வு நம்ம எல்லாத்துக்கும் வேண்டும். இது நான் அமெரிக்காவில் பல குடும்பங்களில் நான் இதை பார்த்துருக்குறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் அம்மா அப்பா வச்சு நல்லா கவனிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு 10 கேர் சென்டராவது இருக்கும். அந்த கேர் சென்டருக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு சொர்க்கமாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். பார்பர் ஷாப் இருக்கும், சலான் இருக்கும், வேறனா சின்ன ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஒரு மினி தியேட்டர் இருக்கும், உள்ளுக்குள்ளார எல்லாமே இருக்கும். சாப்பாடை வரும்போது பெரிய ஹாலில் அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஒரு 15 வயசு 20 வயசில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவங்கள கொண்டு போய் ரூமில் விடுவாங்க. ஏன்னா அவங்க ரூம் போக தெரியாது, எந்த ரூம்லேருந்து வந்ததும் தெரியாது அவங்களுக்கு. திருப்பி போக சொன்னாலும் எந்த ரூம் போடுறதுன்னு தெரியாது, வேறு ஏதாவது ரூம் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் மீண்டும் அந்த ரூமில் விடணும். இப்படிலாம் நல்லா பராமரிப்பிச்சுக்குவாங்க. அவங்க சேர்ந்து விளையாடுவாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க, நிறைய கேம்ஸ் அவங்களுக்காக எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மியூசிக் கிளாஸ் இருக்கும், பாடுவாங்க, ஃபில்ம் இருக்கும், தியேட்டருக்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி இதுக்கான செலவுகள் எல்லாம் அந்த மகள்கள் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ தெரியுங்களா? மினிமம் ஒரு தாயை பராமரிக்க $5,000 $10,000. $10,000னா ஒரு டாலர் இன்னைக்கு $86. $1,000 $86,000. $10,000 $8,60,000. 60,000. அப்போ 8 லட்ச ரூபா இல்லை 9 லட்சம் வச்சுக்கோங்களேன். 9 லட்ச ரூபா மாதம் செலவு பண்ணி தன்னுடைய தாயையும் தந்தையும் பராமரிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவன் தாயை அன்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் அவங்க கொண்டு முதிர் இல்லத்தில் விட்டுட்டாங்க, கேர் சென்டரில் விட்டுட்டாங்க அப்படின்னு தயவுசெய்து நம்ம நினச்சிட வேணாம். அந்த தாயையும் தந்தையும் நல்லா பராமரிக்கணுன்ற ஒரே எண்ணத்தினால, வீட்டில் நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா தாய் வீட்டில் இருந்து அவங்க தனிமையாக இருக்க முடியாது, கீழே விழுந்துடுவாங்க. வயசானோன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, கீழே விழுகிறது. கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளோதான், ஹிப்பு போயிடும், இல்லை ஏதாவது ஒரு போன் ஃப்ராக்சர் ஆயிரும், அவங்கள தூக்கத்துக்கு கூட ஆள் இருக்காது. அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பெற்றோரை நல்ல அருமையான கேர் சென்டரில் காசு கொடுத்தாவது பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நேரம் செலவு பண்ணி அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு அவங்களுக்கு நல்ல வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களோட விளையாட சொல்லி திருப்பி கொண்டு போய் கேர் சென்டரில் விட்டுறாங்க. அவங்களுக்கு பெற்றோர் மகிழ்ச்சியாக இருக்கிறத அந்த பிள்ளைங்க உறுதி செய்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பு. அதுக்காக நம்ம எல்லாரும் கொண்டு நம்ம பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடணும்னு நான் சொல்லலை. அந்த பெற்றோருக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் முடிஞ்சால் வீட்டில் செஞ்சு கொடுப்போம். முடியலையா இப்படி நல்லா பராமரிக்கக்கூடிய ஒரு இல்லத்திலேயாவது அவங்கள வச்சு பராமரிக்கிறது தான் அந்த பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. சரியா? ஓகே. எனவே இப்போது என்ன பாட்டம் லைன், என்ன செய்தி அப்படின்னா, முதியோரை பெற்றோரை பராமரிப்பதற்கு கவனிப்பதற்கு அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன? நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். இது மட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நம்ம வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பழக்கம் வந்துடும். சரிங்களா? ஒரு கூட்டத்தில் இப்படி போகிறோம், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நவந்துக்கணும், தேங்க்யூ. யாரோ ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, தண்ணி கேட்குறீங்க, கொடுக்குறாங்க, தேங்க்யூ. இந்த தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு அதிகமாக சொல்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சுனாலே இந்த நன்றி உணர்வு நம்மக்கிட்ட வளர்ந்துடும். இது எங்கே எடுத்தோன்னே போய் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வராது. இது எங்கே ஆரம்பிக்கணும்? வீட்டில் நன்றி சொல்லணும். அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குழந்தைங்க நன்றி சொல்கிறத நீங்கள் பழக்கணும். தேங்க்யூ. அமெரிக்காவில் இந்த மக்கள் அதிகமாக சொன்ன வார்த்தைகளில் நான் ஒரு 3 வார்த்தை சொன்னோம்னா, தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. இந்த 3 அவங்கள்ட்ட நான் அதிகமாக கேட்ட வார்த்தைங்க. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்போம். அஃப்கோர்ஸ் அங்கே நிறைய குறைகள்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்ட நல்லதையும் நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? அதற்காக நான் சொல்லுகின்றேன் நண்பானவர்களே. 2வது, அதுலேயே அந்த இதில் அந்த முடிக்கலைண்ணா, முதியோர் பராமரிக்கிறதுலையே
ஒரு 80 வயசு 90 வயசு நெருங்கும் போது ஒரு வியாதி வரும், ஞாபக மறதி. அதுக்கு இங்கிலீஷில் டிமென்ஷியா அப்படிங்கிறாங்க. அந்த டிமென்ஷியாவுடைய முத்தின ஸ்டேஜ் இன்னொரு கொடுமையானது இருக்குது. என்னது? அல்ஷைமர்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, 95 வயசு அவங்களுக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன், நான் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. சிரிப்பாங்க, ஆனால் என் பேர் தெரியாது. என்னை யாருன்னு தெரியாது. யாரோ வந்திருக்கிறாங்க, ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான் தெரியும். டிமென்ஷியா. என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. சாப்பாடு தட்டில் வச்சு அதை சாப்பிட்ணுன்னு தெரியாது. பேப்பர் நாப்கின் இருக்குல்ல, சில நேரங்களில் அமெரிக்காவில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அந்த கேஸ் சென்டரில் கொண்டா சாப்பாடு வச்சுருவாங்க. இந்த வயசான ஒரு அம்மா என்ன செய்தாங்க, சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பதிலாக பேப்பர் நாப்கின் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, என்னத்தை சாப்பிட்ணுன்னே தெரியாது. அப்படி ஒரு கொடுமையான வியாதி டிமென்ஷியா அல்லது அல்ஷைமர்ஸ். அதோட ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ். இந்த பெற்றோரை இந்த ஸ்டேஜில் பார்க்குறோம்ல, அவங்களுக்கு நம்மளை தெரியாது, ஆனால் நமக்கு அவங்கள தெரியும். அவங்கள தெரிஞ்சு நம்ம பராமரிக்காமல் விட்டோம்னா இது டிமென்ஷியாவிலேயே கொடுமையான டிமென்ஷியா ஞாபகம் மறதி. ஆனால் அவங்களோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நாம் கண்டு காணாமல் இருந்தோம்னா இது டிமென்ஷியாவிலே மோசமான டிமென்ஷியா நமக்கு தான் இருக்குது, அவங்களுக்கு இல்லை. யார் கண்டுக்காமல் போகிறோமோ நமக்கு தான் அந்த டிமென்ஷியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இந்த நாட்களில் அன்பானவர்களே, வயதானவர்களுக்கு தனிமையின் காரணமாக, பேச்சு துணைக்கு ஆட்கள் இல்லாதது காரணமாக, அவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல நபர்கள் இல்லாத காரணத்தினால நிறைய பேருக்கு இந்த டிமென்ஷியா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட ஒரு வகையான கவனித்தல் தான். அவங்களோட சின்ன பிள்ளைங்க, நீங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அவங்களோடலாம் உட்காந்து நேரம் செலவு பண்ணி பாருங்கள். அது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய மருந்து, அவங்கள மகிழ்ச்சி படுத்துறது. அவங்க கதையெல்லாம் கேட்குறது அவங்களுக்கு யார்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க இப்போ அந்த காலத்து கதையெல்லாம் நல்லா ஓடிக்கும், ஃபைல்லாம் அப்படியே கிளியராக இருக்கும், எல்லா ஃபைலும். இப்போ நடந்ததெல்லாம் மறந்துடும். ஆனால் அவங்க 10 வயசில் 5 வயசில் நடந்ததெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் லிசன் பண்ணுறது, கேட்குறது, அவங்கள பேச வைக்கிறது, இதன் வழியாக பேர பிள்ளைங்க எல்லாம் பெற்றோருக்கும் தாத்தா பாட்டிக்கும் பெரிய நன்மையை செய்றீங்க. ப்ளீஸ் டூ தேட். அடுத்தது நோயுற்றோர். முதல்ல நம்ம பார்த்தது முதியோர், பெற்றோர், வயசானவங்க, பெரியவங்க. அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்? நோயுற்றோர். நோயுற்றோரை எப்படி பராமரிக்கணும்? நோயுற்றோரை பராமரிப்பதற்கு அடிப்படை பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? என்னடா அது ஒரு நெட் எக்ஸாமில் கேட்குற மாதிரி கேட்குறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? நோயுற்றோரை பராமரிக்கிறதுக்கு அடிப்படை என்ன வேணும்? இந்த சகிப்புத்தன்மையை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள். நான் அப்போல இருந்து நானும் பார்த்துக்கிட்டேன். செகண்ட் ரைட், உண்மைதான், ரைட். அது இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லுங்களேன். அதை ஏசுக்கிட்ட அது இருந்தது. கருணை. என்னது? கருணை. அவர் கருணையோடு தான் நோயாளிங்க எல்லாரையும் பார்த்தார் இல்லையா? ஒரு நோயாளி தங்கிட்ட வரான்னு சொன்னால் அவருக்கு கருணையோடு தான் டீல் பண்ணார். ஃபஸ்ட் பிட்டி, மர்சி. பழைய திரைப்பட பாடல் ஞாபகம் வருது எனக்கு, எம்ஜிஆர் பாட்டு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். என்ன பாட்டு? நல்ல நல்ல பிள்ளைகள். ரைட்டா? சார் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏதோ நம்ம காலத்து ஆட்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த பாட்டை நீங்கள் சொன்னீங்க, பரவாயில்ல. அப்போ கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். பார்த்தீங்களா? தலைவனுடைய குவாலிட்டியை ஒரு திரைப்பட பாடல் வழியாக ஆசிரியர் மிக அருமையாக சொல்லிட்டார். இப்போ இயேசுக்கிட்ட அப்படியே இதை அப்ளை பண்ணி பாருங்களேன். இயேசுடைய வாழ்க்கையில் இந்த 3 இருந்துச்சு இல்லையா? கருணையோடு தான் டீல் பண்ணார். கடமை, எங்கே போனாலும் என்னுடைய கடமையாப்பா, கிளம்பி அடுத்த ஊருக்கு போகலாம், வா வா வா, சீடரை கிளம்பிட்டு போனாரா, இந்த கடமை உணர்வு. பொறுமை, சிலுவையில் பீஸாக கிழிக்கும் போது இயேசு அப்படியே பொறுமையோடு தானே இருந்தார் இல்லை?
அடித்து பிச்சு கிழிக்கும் போது பொறுமையோடு இருந்தார். அதனால தான் அவர் தலைவர். அதனால தான் அவர் தலைவர், நம்ம எல்லாருக்கும் தலைவர் இல்லையா? அப்போது இந்த நோயாளிகளை பராமரிக்கணும்னா அடிப்படை நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டிய குணம் கருணை. கருணையோடு நாம் அவங்கள கண்ணோக்கணும். இங்கிலீஷில் சிம்பத்தி அண்ட் எம்பத்தி அப்படின்னு 2 வேர்டு இருக்குது. இது 2க்கு வித்தியாசம் இருக்குது. சிம்பத்தி அப்படின்னா பிறருடைய வலியை புரிந்து கொள்வது. அவருக்கு அடிபட்டுச்சா, ஆமாம் அடிபட்டுச்சு, இது சிம்பத்தி. எம்பத்திங்கிறது அவர் படுற அந்த வேதனை நானும் படுறது, உணர்வு பூர்வமாக அவருடைய வலியை புரிஞ்சுக்கிறது தான் எம்பத்தி. ஐ எம்பத்தைஸ் அப்படின்றதுக்கும் ஐ சிம்பத்தைஸ்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ இப்படி பிறருடைய வலியை உணர்ந்து அவரோடு சேர்ந்து அனுபவிப்பது தான் எம்பத்தி. அது இயேசுவிடத்தில் இருந்த காரணத்தினால்தான் நோயாளர்களை எல்லாரையும் அவர் தொட்டு குணப்படுத்தினார். அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு செல்ல அவர் அனுமதித்தார். இந்த நோயாளிகள் எல்லா தரப்பட்ட நோயாளிகள், உடல் நோய் மட்டுமல்ல, மனநோயாளிகள். இன்னைக்கு என்ன கேட்டால் அதிகமான பேர் நம்முடைய சமுதாயத்தில் மனநோயாளிகள் தான் இருக்கிறாங்க. they want to recognize, யாராவது புரிஞ்சுக்கணும், என்னை அங்கீகரிக்கணும், எனக்கு வேண்டியதை கொடுக்கணும், ஒரு மகிழ்ச்சி கொடுக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மனநோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, நல்லா போகாம வருவாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் மனதில் தாழ்வு மனம் இருக்கும், சந்தேக குணம் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம். இதெல்லாம் ஒரு தாழ்வு மனத்தினுடைய அடையாளங்கள், ஒரு மனநோயினுடைய அடையாளங்கள். இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கும் நாம் நம்முடைய இரக்கத்தை பொழிய வேண்டும். ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி நான் அந்த பாயிண்ட்டை முடிக்கிறேன். இது நடந்த நிகழ்ச்சி 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நியூஸ் நம்ம பிபிசி நியூஸ்லாம் பார்த்தது. என்ன அப்படின்னா, கொலம்பியா அப்படின்ற ஒரு நாட்டில், தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா அப்படின்ற நாட்டில் ஒரு சிறிய ரக விமானம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு 20 தேதியில் அப்படி பறந்து போகுது. அதில் யார் இருக்கிறா அப்படின்னா, ஒரு தாய், 4 குழந்தைகள், பெரிய பிள்ளைக்கு 13 வயசு பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறமேட்டு ஒரு சிறுவன் பையன், அப்புறம் ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணு. கடைசி பிள்ளைக்கு 1 வயசு தான். பெரிய பிள்ளைக்கு 13 வயசு, 9, 6, அப்புறம் 1 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இந்த சிறிய ரக விமானம் கொலம்பியாவில் பறக்குது. அதில் ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. அதில் இந்த அம்மாவும் 4 குழந்தைங்களும் போகிறாங்க. எது மேலே பறக்குதுன்னா, அமேசான் காட்டு மேலே பறக்குது. உங்களுக்கு தெரியல அமேசான் காடு எவ்வளோ பயங்கரமான சேரும் தண்ணீர் இதெல்லாம், இந்த காட்டு விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய, அனகோண்டா போன்ற கொடிய பாம்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சேறு நிறைந்த, தண்ணீர் நிறைந்த ஒரு காடு, நல்ல ஒரு காடு, பயங்கரமான. இந்தியா மாதிரி ஒரு சைஸ் இருக்கு, ஒரு பெரிய நிலப்பரப்பு காடாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கிற அந்த காட்டு மேலே பறக்குது ஃப்ளைட். ஒரு 36,000 அடி உயரத்தில் பறக்கிற இந்த ஃப்ளைட்டில் திடீரென்று ஒரு கோளாறு ஏற்பட்டு விமானம் வெடிக்குது. விமானம் வெடிச்சதில் இந்த பைலட் இறந்துடுறாரு, பயணிகள் கொஞ்சம் பேர் செத்து போயிடுறாங்க, அந்த தாயும் இறந்துடுறா. கீழே அந்த உதிரி பாகங்கள்லாம் கீழே விழுது, ஃப்ளைட்டு கீழே இந்த காட்டில் விழுது. இந்த 4 குழந்தைகள் என்ன ஆனாங்க, அவங்களோட உடம்பெல்லாம் காணோம். அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, இந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா அவங்களும் ஆதிவாசி குழந்தைங்க தான், அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டே தேடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட ஃபீடிங் பாட்டில் கிடக்குது, செருப்பு கிடக்குது, இவங்க வச்சுருந்ததெல்லாம் கிடக்கும்போது கண்டிப்பாக இந்த பிள்ளைங்க இங்கே விழுந்திருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. ஆனால் ஆளுங்களை காணோம். மற்றவங்களோட உடல்லாம் கிடக்குது, இந்த 4 பேரோட உடலை காணோம். அப்படின்னோடனே அப்புறம் தேடுறாங்க. 40 நாட்களுக்கு பிறகு இந்த 4 குழந்தைகளும் பத்திரமாக இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். 4 குழந்தைகள் 36,000 அடி உயரத்திலிருந்து விழுந்த விமானத்திலிருந்து விழுந்த குழந்தைகள் 4 பேரும் பத்திரமாக இருக்கிறாங்க.
எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் பாயிண்ட்டுக்கு நான் இன்னும் வரல. இப்போ அந்த குழந்தை எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு, நான் எல்லாம் ரொம்ப 40 நாள் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் மெலிஞ்சு போயிருக்கேன். அப்போது விசாரிக்கும் போது அந்த மூத்தவ இருக்கிறா பாருங்க, 13 வயசு பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளை அது தன்னுடைய தங்கச்சி தம்பிங்க எல்லாருக்கும் அந்த காட்டுக்குள்ளார என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருக்குறான். நல்ல தண்ணி, கண்ட தண்ணி குடிச்சிட முடியாது, எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, எந்த குகையில் ஒழிஞ்சிக்கலாம், இதெல்லாம் கொடுத்து 40 நாட்கள் எப்படியாவது நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய தம்பி தங்கைங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து அந்த குழந்தை மூத்தவ 13 வயசு பிள்ளை காப்பாற்றிருக்கிறான். இதை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த பொண்ணு சொன்னதுலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வாங்கலை, இந்த 13 வயசு பொண்ணுடைய இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். கடவுள் நம்மளை இந்த உலகன்ற அமேசான் காட்டில் தூக்கி போட்டிருக்கார். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உடன்பிறப்புகள், சிப்ளிங்ஸ், நம்முடைய தம்பி தங்கச்சி, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும், அவங்க உடல் நோயுற்றிருந்தாலும் சரி, மன நோயுற்றிருந்தாலும் சரி, இவங்க எல்லாரையும் பராமரிக்கிற ஒரு பொறுப்பு நம் எல்லாருக்கும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் காயின் ஆபேல் ஸ்டோரியில் காயின் என்ன செய்கிறான், ஆபேலை கொன்று விடுகிறான் அல்லவா. அவனுடைய ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் கடவுளை நோக்கி கூக்குரல் எடுக்கிறதுன்னு படிக்கிறோம் இல்லவா. அப்போ கடவுள் கேட்குறாரு காயின்ட்ட, காயின் எங்கே உன்னுடைய சகோதரன்? அப்போ அவன் என்ன கேட்டான்? பதில் சொல்ல வேண்டிய அவன் காயின் கடவுள்கிட்ட அவன் கேள்வி கேட்குறான், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா கேட்டானா? காவலாளி தான், காவலாளி தான். இங்க இருக்கிற நாம் எல்லாரும் ஒவ்வொருவருக்கும் காவலாளிகள், ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, நிறைய நேரம் நான் சொல்லுவேன், அதாவது அடுத்தவங்களை நம்ம வேற ஒரு ஆளை பார்க்காம என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இவங்க, என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பொண்ணு, என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த அம்மா, என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த தம்பி, என்னுடைய எக்ஸ்டென்ஷன், என்னுடைய இன்னொரு வடிவம் தான் அவங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பிறரை நாம் வெறுக்கவே மாட்டோம், அன்பு செய்வோம். நம்மளை நம்ம விருப்பமா? அப்போ அடுத்தவங்களே அன்பு செய்வோம். இதுதான் ஒவ்வொரு நோயாளர்களையும் நாம் பார்க்கிற விதம் அப்படி தான் இருக்கும். அவன் என்னுடைய சகோதரன், அவன் என்னுடைய சகோதரி, ஓகே, ஒய் நாட் ஐ ஹெல்ப்? ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். இப்படி அந்த 13 வயசு பொண்ணை நான் எதற்கு நான் இன்னைக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்படி அந்த பிள்ளை தன்னுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம், தன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே பத்திரமா காப்பாற்றி உயிரோடு வச்சுருந்துச்சோ, அதுபோல் கடவுள் நம்ம எல்லாரையும் உலகம் என்கிற இந்த அமேசான் காட்டில் தூக்கி போட்டிருக்காரு. நாம் எல்லாரும் ஒருத்தரை பாதுகாக்க வேண்டும். எனவே இதற்கு கருணை கண்டிப்பாக வேண்டும். மெர்சி, பிட்டி, we have to pity others. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிற மாதிரியே இங்கே இருக்கிற எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கோபம் வரும், ஒருத்தருக்கு எந்த சிடுன்னு இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெம்பரமெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் எல்லாரையுமே நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும்போது அந்த கருணை இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஸோ நோயாளிகள்லாம் பாருங்கள் அன்பானவர்கள், நிறைய உடல் நோயும் மனநோய் இவங்கெல்லாம் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடுங்களில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நினச்சி பாருங்கள், அவங்க எல்லாத்துட்டையும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றதுலையே நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். ஸோ பி பிட்டிஃபுல், அவங்களுக்காக கருணை கொள்ளுங்க, அவங்களுக்கு இறக்கப்பட்டவங்க உதவி செய்து கொடுங்க. நிச்சயமாக இந்த விழா ஒரு அற்புதமான விழாவாக இருக்கும். இந்த பங்கில் இருக்கிற எல்லா நோயாளர்களும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நோயாளி கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் நோயாளி இல்லாத வீடே இருக்காது. எல்லாத்துட்டையும் கருணையோடு நடந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த பங்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பங்காக இருக்கும். பெரியவங்களுக்கு நன்றி உணர்வோடு பெரியவங்களை கவனிச்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் அதிகமாக கொடுப்பார். ஆமென்.